கார் பந்தயம் மக்களுக்கு பயனற்றது என்றும் தங்களுடைய கேளிக்கைக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிகம் செலவு செய்கிறது, மக்களுடைய பணத்தை வாரி இறைக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அளித்த பேட்டிகள், மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கும் நிலையில் மக்களின் வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு வாரி வாரி வீணாக செலவுகளை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 7 முறை ஆட்சியில் இருந்து கட்சி தற்போது எதிர்க்கட்சியாக உள்ளது. அப்படிப்பட்ட கட்சியை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுகவை 2026 எடப்பாடி பழனிசாமி மூடுவிழா செய்ய போகிறார் என டிடிவி பேட்டியளித்ததை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஏற்கனவே டிடிவி தினகரன் கட்சிக்கு மூடுவிழா நடந்துவிட்டது என்றும் அமமுக கட்சி ஒரு கறிக்கோழி தின்னு கொழுத்து போகுமே தவிர குஞ்சு பொறிக்காது என விமர்சித்தார். கார் பந்தயம் மக்களுக்கு பயனற்றது. தங்களுடைய கேளிக்கைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிறைய செலவு செய்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தை வாரி இறைக்கிறது. மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது, கடலளவு இருக்கிறது. கடன் சுமையோ இமயமலை அளவு உயர்ந்திருக்கிறது, வானை தொடுகிற அளவுக்கு இருக்கிறது. இந்த 2 பிரச்சனைகள் எப்போது தீரப்போது என்றே தெரியவில்லை. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு வாரி வாரி வீணான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு.